ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடாஸ் ஃபுடி ஃபைன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, எங்கள் அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2லேருந்து 3 தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. இது கூடவே நீங்கள் மாங்காவும் ஆட் பண்ணலாம், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கூடயே நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த வெங்காயம் தக்காளி கூட நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த காரக்குழம்புக்கான மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு இந்த குழம்பு நல்லா ஒரு திக்காகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காரக்குழம்பு சூப்பரான ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி.
தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதம், இந்த காரக்குழம்பு, அப்பளம் இல்லைன்னா முட்டை ஆம்லேட், இந்த ஒரு லஞ்ச் காம்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் காரக்குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.